டக்குன்னு வாங்க 1 kg ரசமலாய் கேக் பேக்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து ஒரு பவுலில் 1 கப்பு மைதா, 1 டேபிள்ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, அப்புறம் கொஞ்சோண்டு சால்ட் போட்டு நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து இன்னொரு பவுலில் 3 முட்டை உடச்சி விட்டு அதுக்குள்ள 1 டீஸ்பூன் வந்து வெனிலா எசன்ஸ் போட்டு நல்லா அந்த மாதிரி வந்து பொங்கி வர வரையும் பீட் பண்ணிக்கோங்க. அது கூடவே வந்து 1 கப்பு சர்க்கரை நான் பவுடர் சுகர் எடுத்திருக்கேன். அதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக 3 பேட்சஸ் மாதிரி போட்டு இந்த மாதிரி ஃப்ளஃபியாக வர வரையும் நல்லா எல்லோயிஸ் கலர் மாதிரி கொஞ்சம் ஒயிட்டிஸ் கலர் வர வரையும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இது கூடவே வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டிருக்கேன். அது ஆயில் போட்டதுக்கப்புறம் நம்ம ஓவர் மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஸோ ஜஸ்ட் வந்து பீட்டில் 2 டைம் இந்த மாதிரி ரிபன் கன்சிஸ்டன்சி வர மாதிரி லைட்டாக ஒரு 2 செகண்ட்ஸ்க்கு மட்டும் பீட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ சளிச்சு வச்சு இந்த ட்ரை இன்க்ரீடியண்ட்டை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. டக்குன்னு கொட்டி ஆட் பண்ணிடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக பீட் பண்ணி இந்த மாதிரி ரிபன் கன்சிஸ்டன்சி வந்தக்காட்டி நான் 8 inch பேனில் ஆல்ரெடி க்ரீஸ் பண்ணி வச்சுருந்தேன். அதில் எடுத்து ஊற்றி 180 டிகிரி செல்சியஸுக்கு 30 minutes பேக் பண்ணி எடுத்தால் சூப்பரான ரசமலாய் கேக் ரெடி, கேக் பேஸ் ரெடி.